ஒரு குட்டி விலாக் பார்க்கலாமா? வீட்டில் கொஞ்சம் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு சரி சும்மா இருக்கிறதுக்கு அப்படியே வெளியில் போயிட்டு வரலான்னு சொல்லி சிட்டி சென்டர் வரைக்கும் போயிருந்தோம். பெருசாக ஒன்றும் இல்லை, மால் தான் இது. கிறிஸ்மஸ் வரப்போகுது அப்படின்றனால எந்த மால் போனாலுமே நல்லாவே டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. அண்ட் அப்படியே உள்ளே போயிட்டு இருக்கும்போது நார்மலாக எல்லா ஹைப்பர் மார்க்கெட்லேயுமே கீரை வகைகள், அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லாம் வச்சுருப்பாங்க. எல்லா இடத்துலையும் 1 கிராம் தான். இங்கே கொஞ்சம் ஆவி புகெல்லாம் போட்டு கொஞ்சம் ஷோ காட்டி 3 கிராம் போட்டு வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி தான் சில இடங்கள்ல அந்த பொருளுக்கு என்ன மதிப்போ அதை விட அதை எந்த மாதிரி நமக்கு காட்டுறாங்கிறத பொறுத்து அதோட விலையை ஏற்றி வச்சிடுறாங்க. சரின்ட்டு அப்படியே பார்த்துட்டு உள்ளே போயிட்டு இருந்தோம். அண்ட் வீட்டுக்கு வந்து எனக்கு மாப் வாங்க வேண்டியது இருந்தது. கூடவே ரஃப்யூஸ்க்கு போடுற மாதிரி பிளாசோ ஃபேன்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்தது பிளைன் கலரில். ஸோ அதையும் அப்படியே பார்த்துட்டு வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் என்ன, லேடிஸ்னாலே கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் நமக்கு ஸ்பெஷல். வாங்குறமோ இல்லையோ பார்த்துட்டு வரணும். ஸோ அதே மாதிரி வெசல்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. டின்னர் அங்கேயே சாப்பிட்லான்னு பிளான் பண்ணாங்க. பட் வீட்டில் மீனானா இருக்குது, நான் இட்லி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு கையோடு இழுத்துட்டு வந்துட்டேன். ஏன்னா இன்றைக்கி இந்த ஆணத்தை முடிக்கலைன்னா அது அப்படியே கடந்து போயிடும். ஸோ வீட்டுக்கு வந்து இட்லி ஊற்றி சூப்பராக சாப்பிட்டாச்சு.